ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா டான்ஸ் ஆகிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடி இருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேற கேட்டாராம். போலீஸை தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சிருக்காராம். ஒன்லி ஒரு பாசி மலம் மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடி இருக்காரு. என்ன குத்து மன்மதராசா மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து, இந்த குத்து, இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமரம் தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியும், தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து உலகத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி மெஞ்ஞானத்துல கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. ஜாக்குவார் தங்க மாஸ்டர் அவ்வளோ சவுண்டா சொல்றாருன்னா தமிழ் வென்றே தீர்வான்னா இங்கே உள்ளது கேட்கறதுக்குல்ல, இங்கே சொல்ற கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும், உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹனுமன் பிக்சர்ஸ், ஜெய் ஹனுமன். ஆஞ்சநேயர் சொன்னாலே ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேயர் சொல்லி படக்கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஆஞ்சநேயர் சொல்லி யாரும் தோற்றதா சரித்திரம் இல்லை, ஆஞ்சநேயர் எதிர்த்து யாரும் ஜெயித்ததான் சரித்திரம் இல்லை. அது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் அன்பு, உங்கள் பாசம், உங்கள் பணிவு அத்தனை பேரும் சொல்லும்போது அதை சொல்லியிருக்காங்க. இது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல பரிசாக இதை விட இன்னும் மேலே 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 படங்கள் நிறைய பண்ணணும். நாங்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்போம், துணையாக இருப்போம். சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேனே, இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதுயா? இவருக்கும் பண்ணி கொடுங்க சார். சார் அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நான் வந்து முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுறாங்க, பண்ணு சாப்பிட்றவங்க, டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதுதான். இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையா? எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாமா? அது சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். தானெல்லாம் நிற்கிறாங்க, துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நின்ட்டார்ல. அதான் என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சரிங்க, அது கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் இருக்குது. கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். கண்டிப்பாக சார். வந்து இப்போ வந்து நிறைய பேர் வரலையா? அது இதை படித்து பார்த்தா யாருமே வரல. சரி, ஓகே, நானாக பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க, உண்மையில் மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் அதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க, எனக்கு தெரியும். இன்னும் 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 பெரிய பாடலாசிரியர் ஆயிர போகிறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமா சாரை வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணித்தாரு. முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்ட அந்த மியூசிக் டைரக்டருக்கு உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோழர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட்ரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிக்கிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னரில் ஒரு இடத்துல தான் சட்டை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ கழட்டு அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காரு, இருந்தாலும் அதை பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடிருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேற கேட்டாராம். போலீஸை தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சுருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா நடிச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையில் ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அதில் அவார்டெலாம் வாங்கணும்.
அப்புறம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரரசு சார் ரொம்ப வாழ்த்து. கே ராஜன் சார், உண்மையில் இது மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லார் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல அந்த படத்தை பார்க்கணும் போல் ஆசை இருக்கும். இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணுன்னு ஆசை வரும். எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில். எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார், தேட்டரில் தான் சார். எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம். அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலான்னா அது பழகிடுச்சு. சரி தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார், தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் இங்கே பாருங்கள் சார், எங்கே அங்கே லேடிஸ்கிட்ட பேசுகிறீங்க? ஓகே சரி. இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் அன்றைக்கி தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே, நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? அது வாங்கி கொடுத்துடலாம் சார், நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும், ஒரு 10 தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டுமே. நல்ல படம் சார், உண்மையிலே வந்து யாரும் அதை வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். இந்த படம் டைட்டில் அனுமன் பிக்சர்ஸ் டைட்டில். அனுமன் எங்கே சார் தோத்தார்? எங்கே தோக்க மாட்டார். நீங்களும் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், அதை நடித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டாக இருக்கட்டும். அது எல்லோரும் இறைவன்கிட்ட போய் கேட்டு அவங்க வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு மனமார வேண்டி இந்த ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னீஷியனுக்கும் திருப்பி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி, அவர் சொன்னார், நான் 300 காமெடி நடிகரை வச்சு படம் பண்ண போகிறேன்னாரு. அந்த எண்ணம் வந்திருக்கு பாருங்க. 300 காமெடி நடிகர், ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் போட்டால் கூட எவ்வளோ அமௌண்ட், நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இவ்வளவும் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன நல்ல மனிதராக இருப்பார் பாருங்கள். எப்பவும் சிரித்த முகம் தான் சார். உட்காருங்க சார். எப்போவும் சிரித்த முகம். அவர் ஆஃபீஸ்க்கு வருவார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் நடக்கும். ஏன்னா எப்போ அன்பு எங்கே இருக்குதோ அந்த அன்புக்கிட்ட எல்லாமே ஐக்கியமாகிடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாரும் இங்கே பேசணும். அத்தனை பேரும் நான் தனியாகவும் கேட்டேன், எல்லாம் உங்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்பவும் நல்லா வரணுங்கிறக்க மனமாற வேண்டி வாழ்த்தி நான் விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மாவும் அப்பாவையும் மதிங்க. தாய் தந்தையை மதிக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிப்பாங்க. தாயை மதிக்காத ஒருத்தன் கூட ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதனால் அந்த தாயை மதிங்க, தந்தையை மதிங்க, குருவை மதிங்க. காலை அதை மதிக்க வேண்டாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் குரு முன்னாடி உட்கார்ந்த கூட இல்லை சார். என் வாத்தியார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர்கிட்ட நான் உட்கார்ந்தது கூட கடைசி வரைக்கும் அவர்கிட்ட உட்கார்ந்ததில்லை. அவர் எவ்வளோ சொல்லுவார் உட்கார சொல்லி, நான் உட்கார மாட்டேன். அதனால தான் நான் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாதா பிதா குருவை நினச்ச அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க. ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் என் ஸ்டூடெண்ட் கூட வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். வாடான்னு என் வாயில் வரவே வராது. என் எதிரியை தான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிரிகிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லை வாங்கன்னா அவருக்கு பெரிய இதாயிரமா இருக்கா, அதனால் அப்படி சொல்லுவேன். அதனால் அத்தனை மதிக்கணும். உலகத்திலே இந்தியனாக பிறந்திருக்கு, ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கோம். இந்த தமிழன் தான் உலகத்தில் உயர்ந்தவன். இந்த தமிழன் தான் சித்தர்களை கண்டுபிடிச்சவன். உலகத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வென்றே தீர்வான். நம்ம ரேஞ்சு அவ்வளோதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழன் வென்றே தீர்வான்னா, இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீர்வான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் தான் நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெல்ல வைப்போம். தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத் தலைவர் கிளம்பிட்டார். ஆமாம், விஜயமுரளி சார். இந்த சாங்கு அவர் தான் அணுவாக வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மகிட்ட சில வரிகளை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரை விட யாருமே இல்லை. ஆமாம்,
அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கார்த்திக் எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாக காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கல காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டார். இதுதானே ஆசைப்பட்ட பலகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி. ஏன்னா இப்போல்லாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிலுப் சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சிட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்ன தான் ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரலை கொண்டா, இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜய் மாதிரி சார் இவ்வளோ நேரம் பேசி பார்த்ததில்ல. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி கதை சொல்லுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்தளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே பேங்கு கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காராள் இல்லை, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் இப்போ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன். நான் பேர் படையாக ஆடினது இல்லை. இந்த 3ஆம் பேரில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ அப்படியே அவ்வளோ தைரியமாக அது உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடியிருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழை மரத்துக்குள்ளே என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ளே நீ வந்தால் ஏதோ என்ன ப்ளீஸ். ஆமாம், ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம், என்ன குத்து, மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியும், தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவான். முதல்ல ஆட்டம், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு. அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேர்? ஆமாம், கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க இப்போ அவர் பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வாழ்த்துறாரு, ஜாக்கிரதங்க வாழ்த்துறாரு, யூசி குணா சார்லாம். அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அவன் பார்த்துக்கணும், காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்றைக்கி கேள்வி தான் இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இன்னைக்கு சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் தாங்க. இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க பண்ணிட்டாங்கன்ட்டு. அவங்க இப்போ ஹீரோயினை புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதங்க இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிறேன், அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சில பார்ப்பேன், சில இதில் நான் பேசிக்கிருப்பேன், அப்படியே பிளானிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகனுக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம்
இவரா டேரக்டர்னு பார்ப்பேன், இவரா டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம் அது, ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை என்னெல்லாம், இவரா அப்படிமாங்க. அப்போலாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் படலாம் சினிமா இருக்கீங்க, அவர் தான் டேரக்டருமா இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன தப்புன்னா கூட டாம் தூம் தூக்கி போட்டுறது போச்சு. குடும்ப உறவுகளாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும். அட இப்பெல்லாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அந்த வேலைக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்து கலையாக இருக்குது. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம், உங்களை பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியன்ஸ் வரோம்ல, அதில் ப்ரொடியூசரை வந்து ஒரு முகமலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு தான் பார்க்குறோம். ஏன்னா காரணம் எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனது மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றி இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பண்ண வெங்கடாச்சலம் இருக்கார். இந்த படம் மட்டும் திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவரை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறதா இயக்குனர் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய உடனே சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார். சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து நம்ம நம்பி ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது பொறுப்பு இல்லை, அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் நடிகர், நீ சொன்ன இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கரெக்டாக போகணுங்க. அப்போ நடிகர் இங்கே சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டரு, ஃபைட் மாஸ்டரு எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லை என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா,
தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசர் சொல்கிறேன், ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் குறைச்சி பேசிக்கிங்க. மொத்தம் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு சம்பளத்தை குறைச்சி பேசுகிறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்கணும் கொடுக்கக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும். குறைச்சி பேசிட்டா கொடுத்துட்றோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராவும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத, சினிமா கொண்ட துரோகம். அவன் பொதுவாக சினிமா சரியில்லை, சினிமா சரியில்லை, நம்ம சரியில்லை சார். அதான் சார் நான் சொல்கிற உண்மை, அதான் சார், நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு. உண்மையிலேயே தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சுறாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்றைக்கி மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈடுபாடு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, தேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக. அன்றைக்கி செல்வம் சாரும் அதான் பேசினார், திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது சினிமாவில் தான் ஓட்டிட்டு தளம். இப்போ ஓட்டிட்டு தளத்தில் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இயக்குனர் சங்கம் இருக்குது, சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லோரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவை தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸை சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்கள். ஜெமினி, எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா தான். சினிமா எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு அவங்க எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோன்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும், மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கும் படம் எடுக்கணும் சார், லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க, கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், அது தவத்தோட ஒரு சிறப்பானதான் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம்
மாநகரம். இந்த மா சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அவன் அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, வேறு மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம். கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மன நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காளை, நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம் அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் இந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை, குடும்பமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தப்பாக அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அதை போல் தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அதுபோல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காளை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழத்தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களான்னா இல்லை. இப்படி நன்றி உள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவான், கண்டுக்காமல் போகிறாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி பலர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காளை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்கார். அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட்டு நடிகராகி இன்றைக்கி MA படித்து பாஸ் பண்ணி, MA ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே MA படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை. அப்படி தயாரிப்பாளர் மேலே நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சுருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிகிட்ருக்கார். வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு வரணும். அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஹீரோயின் சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கேன். நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ்.
அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு அழகாக சாங்கு பாட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. இப்போ டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சிருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஒருள் பெரும் தேர்க்க அச்சாணி அன்னார் குடைத்து. உருவத்தை கண்டு நீ முடிவு பண்ணாத, திறமை எங்கே ஒன்றா இருக்கும். அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை, அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால் யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாதம் ஓடிடுச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோற்று போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்கு. அதனால் இந்த சின்ன படம், சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்கள் தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதுதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஆகவே ஒரு அற்புதமான விழா, ஆத்மார்த்தமான விழா, மகிழ்ச்சி நிறைந்த விழா. உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள் சிறப்பாக எழுதுகின்றாங்க. நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க. யூடியூப் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள். சிறப்பாக இருக்குது, இல்லாததை ஒன்று எழுத வேண்டியதில்லை, இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும். வாழ்ந்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.